ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ உடைய நியூ பிளான் டீட்டெயிலை பற்றி தான் A to Z இந்த வீடியோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்பிஐ உடைய அஃபிஷியல் சேனலில் வந்து எஸ்பிஐ உடைய இப்போ நியூ பிளான் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாருங்கள். இந்த வீடியோ மட்டுமே பார்த்துட்டு எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானை வந்து புரிஞ்சிக்காமல் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் அதை வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே எஸ்பிஐ நியூ பிளான் டீட்டெயில் ஸோ எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 மந்த்துக்கு நம்ம ட்ரைனிங் எடுக்க போகிறோம் ஒர்க்கு. சரிங்களா? ஏன்னா இப்போ உள்ளே வரவங்க எல்லாருமே எல்லாம் தெரியாது இல்லையா அது ஒர்க்லாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 மந்த்துக்கு நம்ம ட்ரைனிங் எடுக்க போகிறோம். அடுத்து அந்த 4 மந்த் முடிஞ்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு அடுத்து ட்ரைனிங் பீரியட் அப்புறமா ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, ரியலாக போய்ட்டு நம்ம ஸோ அந்த கமிஷன் பேஸில் ஒரு கம்பெனியில் கூட நம்ம ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? இது எங்கே ப்ரோ நான் போயிட்டுலாம் ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? அங்கே போய்ட்டு ஒர்க் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ட்ரைனிங் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ சைட்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். நீங்கள் அங்கே போய்ட்டு ஒர்க் பண்ணக்குள்ள உங்களுக்கு கமிஷன் பேஸில் அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம 1 by 1 அந்த பிளான் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த பிளான் டீட்டெயில் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஓகேவா இருக்குது, எஸ்பிஐ நீங்கள் ஜாயின் பண்ணி earn பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, எல்லா பிளான் டீட்டெயில் எல்லாமே ஓகே அப்படின்னா நம்மளுடைய அன்அஃபிஷியல் உடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இன்னும் ஜாயினிங் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஜாயினிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அந்த குரூப்பில் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். நம்மளுடைய சேனலுமே நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு ஓகே வரும். சரிங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இது வந்து எலைட் பிளான். சரிங்களா? ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு இது எந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆக போகுதுன்னா பர் மந்த்துக்கு கண்டிப்பாக உங்களால் ஒரு 1000 ரூபாய் கண்டிப்பாக earn பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது இப்போ 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தாலுமே நம்மளுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு சொல்லியும் கொடுத்துருவாங்க. எஸ்பிஎஸ்சிலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாமே சொல்லியும் கொடுத்து உங்களுக்கு அதுக்கு அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க ட்ரைனிங் பீரியடில். இந்த ட்ரைனிங் பீரியட் உங்களுக்கு மேக்ஸிமம் 4 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரைனிங் பீரியட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்து, உங்கள் ஸ்கில்ஸை பொறுத்து. உங்கள் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். அதாவது 5000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓகே ப்ரோ. இப்போ டாஸ்க்கில் எந்த மாதிரி ப்ரோ இருக்கும், எப்படி டாஸ்க் பண்ணணும், எந்தெந்த வாரம்லாம் டாஸ்க் பண்ணணும், டெய்லியும் பண்ணணுமா, எப்படி ப்ரோ பண்ணணும், அதெல்லாம் டவுட்டில் இருக்கேன் இல்லையா? இந்த ட்ரைனிங் பீரியடில் ஜஸ்ட் 4 மந்த் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதில் 3 கேட்டகரி வந்து இருக்குங்க. ஒன்று வந்து என்னென்னா கண்டென்ட் ரைட்டர். சரிங்களா? இன்னொன்று இன்ஃப்ளூன்சர், மைக்ரோ டாஸ்க். அதாவது அவங்க 3த்தை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி இருப்பேன். ஃபஸ்ட் நம்ம மைக்ரோ டாஸ்க் எடுத்தோம். இப்போ இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைக்ரோ டாஸ்கில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. மைக்ரோ டாஸ்க்னால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க, ஷேர் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? இந்த 3 சோஷியல் மீடியா ஆப்லேயும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியா ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஆப்பில் ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டு கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ உங்கள் ஃபோட்டோவையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவை போட்டு போஸ்ட்டு போட்டு ஏதாச்சும் எழுதி போட்டிருப்பீங்க. அதுதான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு. அப்போது கம்பெனியில் ஒரு போஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு பிக்சர் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு எழுத்து மாதிரி ஹேஷ்டேக்லாம் கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன், கீவேர்டெல்லாம். அது நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கணும். பிக்சரை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் சோஷியல் மீடியா ஆப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி மெத்தடில் அவங்களாம் கொடுத்துருப்பாங்க வழிமுறைகள்லாம். இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் சோஷியல் மீடியா ஆப்பில் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு வந்துருங்க. சரிங்களா? இவ்வளோ தாங்க மைக்ரோ டாஸ்க். இது நீங்கள் ஃபேஸ்புக்கில் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம், ஷேரில் பண்ணலாம், எதில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அப்போ மைக்ரோ டாஸ்க்கு உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டுனா ஒரு இமேஜ், ஒரு ஹேஷ்டேக்கு கீவேர்ட்லாம் கொடுப்பாங்க, எடுத்துலாம். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு இமேஜ் எப்படி போஸ்ட் பண்ணுவீங்களோ அதில் போய்ட்டு அப்படியே போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஹேஷ்டேக் கீவேர்ட்லாம் போட்டு அதை எடுத்து வந்து இங்கே எஸ்பிஐயில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க விஷயமே. ஓகேங்களா? ஸோ ஓகே, இது வந்து மைக்ரோ டாஸ்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கண்டென்ட் ரைட்டர்லாம் ஒன்றுமே கிடையாது. பிளாக் இருக்கு இல்லையா, பிளாகு, வெப்சைட்டு. நீங்கள் வந்து இப்போ பிளாக் கிரியேட் பண்ணுவேன், எனக்கு தெரியும். எனக்கு பிளாக் கிரியேட் பண்ண தெரியலனா கூட நான் கற்றுக்கிட்டு பண்ணுவேன். இல்லை எஸ்பிஎஸ்சிலேருந்து கற்றுறாங்க இல்லையா, அங்கே நீங்கள் கற்றுக்கிட்டு பிளாக் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு அதில் நீங்கள் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி போடுவீங்க, இல்லை வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணுவீங்க, அதில் நீங்கள் வந்து கண்டென்ட் போடுவீங்க. ஒரு டெவலப்பாக இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கண்டென்ட் ரைட்டரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் எஸ்பிஐ கொடுக்குற அந்த ஸ்பான்சர் கண்டென்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்பான்சர் கண்டென்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப் சேனலில் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் எஸ்பிஐ சைட்லேருந்து ஒன்று கொடுப்பாங்க.
இந்த வீடியோக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும், இந்த இதை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி ஒரு கண்டென்ட் போடணும். அப்போது நீங்கள் உங்களுடைய பிளாக்லையோ இல்லை வெப்சைட்லேயோ வந்து என்ன பண்ணணும், அந்த ஸ்பான்சர் கண்டென்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அதில் என்னென்னலாம் வழிமுறைலாம் சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் போட்டு அதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. சரிங்களா? எஸ்பிஐ சைடில் இதுதான் கண்டென்ட் ரைட்டர். கண்டென்ட் ரைட்டர்னு என்னது? எழுதுறது. பிளாக் எழுதலாம், பிளாக் ரைட் பண்ணுறது, இல்லை வெப்சைட். இந்த மாதிரி அந்த வெப்சைட்டில் பிளாகில் உங்களுடைய ஸ்கில்ஸை பயன்படுத்தி உங்கள் எஸ்பிஐ கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொமோஷன் நீங்கள் அங்கே பண்ணி தரணும். அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? அப்போ மைக்ரோ டாஸ்க் என்னன்னு சொல்லிட்டேன், கண்டென்ட் ரைட்டர் என்னன்னு சொல்லிட்டேன். டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் அந்த வார்த்தையிலே இருக்குது. இன்ஃப்ளூன்சர்னா அது நிறைய பேர் பார்த்துட்டு இன்ஃப்ளூன்சரில் வீடியோ போடுவாங்க இல்லையா? டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர்னா யூடியூப்பில் வீடியோ போடுறது, ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறது, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறது. இது 3மே நீங்கள் இந்த 3 சோஷியல் மீடியா ஆப்பில் எதில் வீடியோ போடுறோமே நீங்கள் ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் தாங்க. சரிங்களா? இன்ஃப்ளூன்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோ மேக் பண்ணி போடுவீங்க. இந்த மாதிரி நான் எப்படி சொல்கிறது, எங்காச்சும் vlog சேனல் வச்சுருப்பீங்க, இல்லாச்சும் ஒரு டெக்கிங் சேனல் வச்சுருப்பீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க, கிச்சனில் ஏதாச்சும் அவங்களுக்கு ஃப்ளேவரில் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சேனலில் வச்சுருக்கீங்க, அதில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்பிஐ கொடுக்கக்கூடிய ஸ்பான்சர் கண்டென்ட் நீங்கள் அதில் ஆட் பண்ணி போடக்குள்ள உங்களுக்கு அதுலேருந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். சரிங்களா? ப்ரோ நான் இன்ஃப்ளூன்சராக எனக்கு வேண்டும், ஆனால் வந்து என் சேனலாக இல்லைன்னா தாராளமாக நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணிட்டு கூட இந்த டாஸ்க் வந்து பண்ணலாம். பிளாகும் அதே போல் தான், மைக்ரோ டாஸ்க்கும் அதே போல். உங்கள்கிட்ட இதெல்லாம் எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் எஸ்பிஐ சொல்கிற மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண எஸ்பிஐ சொல்லிக் கொடுப்பாங்க. இதை நீங்கள் பண்ணணும், அதை பண்ணணும், இதை எப்படி கிரியேட் பண்ணி எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு A to Z எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட இருப்பாங்க. ஸோ எல்லாருமே நாமளுமே இருப்போம். சரிங்களா? அதனால் உங்களுக்கு எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தெரியாது, பிளாகில் பண்ணுறதுனா நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதை வெப்சைட் பண்ணதுனா அதுவும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதை எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண தெரியல அதுவும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். எல்லாமே சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு ப்ராப்பராக எப்படி ஒர்க் பண்ண வைப்போம், எல்லாமே ட்ரைனிங்குமே பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா கூட நீங்கள் நிறைய யூடியூப் சேனல் பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். அப்போது நான் வந்து பாருங்கள், டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர்னால் என்னது? யூடியூப்பில் வீடியோ போடுறது, ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறது, நெக்ஸ்ட்டு இதில் இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுறது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கூடிய ஸ்பான்சர் கண்டென்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆட் பண்ணி நீங்கள் போட்டு அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் 3 கேட்டகரி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஒர்க்கிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 3 மட்டும்தான், மைக்ரோ டாஸ்க்கு, இன்ஃப்ளூன்சர், கண்டென்ட் ரைட். சரிங்களா? ஓகே, இது முடிஞ்சுதா? இப்போது பர் வீக்குக்கு எத்தனை டாஸ்க் ப்ரோ பண்ணணும்? டெய்லி இதை நான் பண்ணணுமா? இப்போ மைக்ரோ டாஸ்க் இதை ஜாயின் பண்ணால் எனக்கு டெய்லி நான் போஸ்ட் போடணுமா? கண்டென்ட் ரைட்டர் நான் பிளாக் இருக்கிறேன், நான் டெய்லி அந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா போடணுமா? இன்ஃப்ளூன்சர் நான் டெய்லி வீடியோ போடணுமா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு பர் வீக்குக்கே மேக்ஸிமம் 4 டாஸ்க் தான் கொடுப்பாங்க. 7 நாள் இருக்குன்னா 4 டாஸ்க் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த 4 டாஸ்க்குமே நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது டாஸ்க் வந்து வேரி ஆகும். ஒரு வாரத்துக்கு ஒரு டாஸ்க் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு வாரத்துக்கு 2 டாஸ்க் கூட கொடுக்கலாம். ஆனால் ஒரு வாரத்துக்கு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு 250 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா 4 வாரம் ஒரு மாதத்துக்கு வச்சிங்களேன், 4 வாரம்னா ஒரு 1000 ரூபாய் கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர்ன் பண்ணிடலாம். அதில் வந்து மைக்ரோ டாஸ்க் இருந்தாலும் சரி, இன்ஃப்ளூன்ஸாக இருந்தாலும் சரி, கண்டென்ட் ரைட்டர் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சேம் பேசஸ் தான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது பர் வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லியுமே பண்ணணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. பர் வீக்குக்கு அதிகபட்சம் 4 டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இல்லைனா அப்படின்னா 4 டாஸ்க்குமே அமௌண்ட் பிரித்து கொடுப்பாங்க. ஆனால் பர் வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா தான் கிடைக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 4 டாஸ்க் பண்ணுறீங்க, அப்போ 4 டாஸ்க்குனா எவ்வளோன்னு பார்த்துங்க. ஒரு டாஸ்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா, இல்லை ஒரு இன்னொரு டாஸ்க்கு ஒரு 55 ரூபா வரும், இன்னொரு டாஸ்க்கு 70 ரூபா வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? ஒரே டாஸ்க்கு கூட உங்களுக்கு 250 ரூபா கொடுத்துடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் பர் வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 250 ரூபா ஏர்ன் பண்ண முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாரத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 250, 250, 500, 250, 250, 500, 1000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ட்ரைனிங் பீரியடில். ஓகேங்களா? ஸோ ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் ப்ரோ ஓகே ப்ரோ நான் 1000 ரூபா ஏர்ன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு மாதம் முடிஞ்சிச்சு, ஒரு 1000 ரூபா ஏர்ன் பண்ணிட்டேன். விட்ரால் எப்படி ப்ரோ கொடுக்குறதுன்னு கேட்பீங்க. விட்ரால் நீங்கள் இதிலே கொடுத்துக்கலாம், எஸ்பிஐ சைட்லேயே கொடுத்துக்கலாம். மினிமம் விட்ராலே 1000 மட்டும்தான். நீங்கள் விட்ரால் கொடுத்த அடுத்த ஒரு 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா? இதுதான் இது. அதே மாதிரி ரெஃபர் பண்ணுற கான்செப்ட்டுமே இருக்குது. நீங்கள் யாராச்சும் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் தராங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து கேட்பீங்க, ஓகே ப்ரோ இதில் ஃப்ரீயாகவே நம்ம ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. ஃப்ரீயாக ஜாயின் பண்ண முடியாது கண்டிப்பாக. இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எஸ்பிஐ ரெக்கமெண்ட் பண்ணுற ஏதாச்சும் ஒரு சர்வீஸையோ இல்லை ஏதாச்சும் ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமான தேவையானது என்னென்னா அதான் நாலேஜ். ஓகேங்களா? ஸோ டிஜிட்டலில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சராக இருக்கணும் அப்படின்னா, டிஜிட்டல் ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு கோர்ஸ் மாதிரி நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அதை வந்து எஸ்பிஐ சைடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த கோர்ஸை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஒர்க் எல்லாமே அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இன்கமும் கிடைச்சிரும். உங்களுக்கு இதெல்லாம் இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடும். அவங்களோட இன்டர்நெட் நாலேஜும் அதிகமாகும். அதேபோல் சோஷியல் மீடியாவில் உங்களோட நாலேஜ் அதிகமாகும். ஸோ நீங்களும் ஒரு இன்ஃப்ளூன்சர் ஆகலாம், கண்டென்ட் ரைட்டர் ஆகலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். உங்களுக்கு இன்கமும் இதில் வந்து வரும். சரிங்களா? அப்போது இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு கோர்ஸையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சர்வீஸை சொல்லுவாங்க. அதை நீங்கள் பை பண்ணிட்டா பிறகு சரிங்களா? அதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா
நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாபுக்காக இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க விஷயம். ஸோ ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னன்னா, அதாவது ஆஃப்டர் கிடையாது, பிஃபோர். சரிங்களா? இது வந்து முன்னாடி சரிங்களா? 4 மாசமா இப்போ ஒர்க்கிங் பண்ணுறோம் இல்லையா? 4 மாசம் நம்ம ட்ரைனிங் மட்டும் தான் எடுப்போம். இப்போ ட்ரைனிங் எடுக்கிறது பிளான் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ட்ரைனிங்கில தான் உங்களுக்கு ரூ. 1000லேருந்து ரூ. 5000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பர் வீக்குக்கு 4 டாஸ்க் உங்களால் பண்ண முடியும். அதேபோல் ரூ. 250 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர் வீக் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க. மைக்ரோ டாஸ்க்கு, இன்ஃப்ளூன்சர், டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர், கண்டென்ட் ரைட்டர். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது எதுனா மைக்ரோ டாஸ்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் விட்ரால் ரூ. 1000 வந்து கொடுத்துக்கலாம். உங்களால் 7 நாள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் மூலிமா ரூ. 1000 ஒரு ரெஃபருக்கு வந்து அனுப்பலாம். சரிங்களா? இதுதான் வந்து SBI உடைய நியூ பிளான் டீட்டெயில். சரிங்களா? ஸோ இந்த போஸ்டர் வந்து SBIயில் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனலில் போட்ட போஸ்டர் இது. இப்போ பார்த்தா கூட உங்களுக்கு தெளிவாக புரியும். எலைட் லேர்னர்ஸ் இதில் ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எலைட் லேர்னர்ஸ்னு சொல்கிறாங்க. மாதத்துக்கு உங்களால் ரூ. 1000லேருந்து ரூ. 5000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பர் வீக்குக்கு 4 டாஸ்க் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். அதிகபட்சம் பர் வீக்குக்கு உங்களால் வந்து ரூ. 250 ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளூன்சர் ஏதாச்சும் வீடியோ போட்டு அந்த ஸ்பான்சர் கண்டென்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாகில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இதோட பிளான் வேலிட்டி 4 மாதம் மட்டும்தான். சரிங்களா? 4 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் வேறு இதுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவீங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ட்ரைனிங் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் வேறு இதுக்கு போய்டுவீங்க. சரிங்களா? மினிமம் விட்ரால் இன்னும் ரூ. 1000. ஸோ ரூ. 1000 வந்துட்டு விட்ரால் பண்ணி எடுத்தீங்கன்னா அடுத்த 7 டேஸில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்கிரேட் ஒய் வந்து அப்கிரேட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அது ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ இது கற்றுக்கிட்டு எல்லாமே நீங்கள் அப்கிரேட் 4 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் அப்கிரேட் ஆகிடுவீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்ன் பண்ணலாம். யூடியூப்பில் உங்களுடைய நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் வந்து நீங்கள் நினச்ச டைமில் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் இந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஒரு நிறைய பேருக்கு கேள்வி வரும். ஓகே ப்ரோ, எல்லாம் ஓகே தான். இப்போ நான் வந்து 4 மாதம் ட்ரைனிங் முடிச்சிட்டேன். எனக்கு அடுத்தது என்ன ப்ரோ இன்கம் வரும்? 4 மாதம் எனக்கு 1000 தான் வந்துட்டுருக்கும். அடுத்தது எனக்கு என்ன ப்ரோ இன்கம் இருக்குன்னு கேட்பீங்க. இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும். மைக்ரோ டாஸ்க்னால் என்னது? ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடணும். இன்ஃப்ளூன்சர்னால் என்னது? வீடியோ போடுறது. கண்டென்ட் ரைட்டர்னா பிளாக். சரிங்களா? கண்டென்ட் ரைட்னா பிளாக், வெப்சைட் அதுமாரி. அதில்னா அவங்க சொல்கிற ஒர்க்கை நம்ம அதில் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு நம்மளுக்கு இன்கம் கொடுப்பாங்க. இது ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் ப்ராப்பராக தப்பு இல்லாமல் எல்லாம் பண்ணிவிடுவீங்க 4 மாதம். அப்போ 5ஆவது மாதம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அஃபிலியேட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷன் பேஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க. சரிங்களா? அது எப்படின்னா அடுத்த 4 மாதம் அப்படியே நடக்கும். 4 மாதம் SBI கிட்ட ட்ரைனிங் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அங்கே அமௌண்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்து எல்லாம் ஸ்டேபிள் ஆக்கிடுவாங்க. ஓகே, இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு சொல்லிட்டு அடுத்து அவங்கள அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, SBI சொல்கிற அந்த கம்பெனி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்கிட்ட இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க கமிஷன் பேஸில். நீங்கள் அவங்களுக்கு ஒர்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைமோட் இருக்குது, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, எஜுகேஷன் கோர்ஸ் இருக்குது. 3 கம்பெனி இருக்குது. இப்போதைக்கு தற்போதைக்கு சொல்கிறேன். இன்னும் நிறைய கம்பெனி வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைமோட் எடுத்துங்களேன். பைமோட்டில் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 மாதம் ட்ரைனிங் பீரியட் முடிச்சுட்டு 5ஆம் மாதம் வருதுன்னா பைமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க சொல்கிற ஒர்க்கை நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இதிலே இன்கம் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னா 4 மாதத்தில் அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு இன்கம் கம்மியாக வரும். சரிங்களா? ஆனால் அந்த 4 மாதம் முடிஞ்சு நீங்கள் அஃபிலியேட் பார்ட்னராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் கமிஷன் பேஸில் ஒர்க் பண்ணக்குள்ள உங்களால் மாதத்துக்கு 15,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸடாக அமௌண்ட் சொல்ல. சரி, நீங்கள் போடுற எஃபெக்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதில் நீங்கள் 4 மாதத்துக்கு அப்புறமா ட்ரைனிங் பீரியட் அப்புறமா 4 டைப்ஸ் ஆஃப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரி இன்கம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதில் என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இன்கம் சொல்லியிருக்கோம். மாதத்துக்கு உங்களால் 15,000 ஏர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம்னா என்னென்னா, இப்போது ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வைக்கிற மாதிரியும் நிறைய பேர் ரீச் ஆகிற மாதிரி. ஓகேங்களா? அதான் அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுற மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வரும். அது அஃபிலியேட்டில் நிறைய வரும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே டீப்பாக போன வேணாம். நம்ம அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கோம். நம்ம ஒரு அஃபிலியேட் பார்ட்னர். ஓகேங்களா? நம்ம அவங்கள்ட்ட கமிஷன் பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறோம். அந்தமாரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து நான் 4 டைப்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னா என்னன்னா, ரெகுலர் டாஸ்க் இன்கம் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. ப்ரோ என்ன ப்ரோ ரெகுலர் டாஸ்க்னு சொல்லி, ரெகுலர் டாஸ்க்னா என்னன்னு கேட்பீங்க. ரெகுலர் டாஸ்க்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் முன்னாடி ஒர்க் பண்ணீங்க இல்லையா?
ட்ரைனிங் பீரியட் ஒன்று ஒர்க் பண்ணியிருப்பீங்க. மைக்ரோ டாஸ்க்கு, கண்டென்ட் ரைட்டரு, பிளாக். இந்த 3 தான் நம்மளுக்கு ரெகுலர் டாஸ்க்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அங்கே பண்ண டாஸ்க் தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். 4 மாதத்துக்கு அப்புறம் இங்கேயும் நான் அந்த கம்பெனிக்கே நம்ம பண்ணி தர போகிறோம். ஆனால் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட் அதிகமாக கொடுப்பாங்க. ட்ரைனிங் பீரியடில் கொடுத்ததை விட இங்கே உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. இதை ரெகுலர் டாஸ்க் இன்கம். சரிங்களா? அவங்க கொடுக்கக்கூடிய ஒர்க்குக்கு நீங்கள் அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுறீங்க. இதில் பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் சும்மா உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்கன்னா கிடையாது. அந்தமாதிரி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒர்க்கிங் பண்ணணும். இது வந்து ஒரு ஒர்க்கிங் கான்செப்ட். சரிங்களா? ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். சப்போஸ் ஜாயின் பண்ணால் மட்டும் அமௌண்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ஒர்க்கு பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ ரெகுலர் டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் மைக்ரோ டாஸ்க், இன்ஃப்ளூன்சர், கண்டென்ட் ரைட்டர். ஸோ அப்போது 4 மாதத்துக்கு அப்புறம் அவங்க சொல்கிற ஒர்க்கை நீங்கள் இந்த இதில் 3 நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து பண்ண கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு டைப் இன்கம். ஓகேங்களா? ரெண்டாவது டைப் இன்கம் என்னென்னா அஃபிலியேட்டோடைய கமிஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அஃபிலியேட் கமிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் டு 30% வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிற பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட் ஏதாச்சும் ஒன்று எடுத்துங்களேன். நான் வந்து ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் நான் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அந்த அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறேன்னா எனக்கு பை மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை மோட்டில் தான் நம்ம வேலை செய்கிறீங்க இல்லையா? இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு லிங்க் வந்து கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இதில் 10 பேர் 5 பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 10 பேர் 5 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு லிங்க்லாம் இருக்காது. இந்த யூசருக்கு இந்த லிங்க், இந்த யூசருக்கு இந்த லிங்க், அன்புக்கு இந்த லிங்க். ஓகேவா? அப்போ அன்பு என்ன பண்ணுறாருன்னா அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து அவங்க சோஷியல் மீடியா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாரு. ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை போட்டார். பைமோட் ஆப் போட்டு இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது, இந்த மாதிரி பொருள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது அப்படி போட்டு இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கிங்க பார்த்தீங்கன்னா போட்டாருன்னு வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் சோஷியல் மீடியா அன்பு போட்டார். அன்பு வந்து சோஷியல் மீடியாவில் போட்டார், போஸ்ட் பண்ணிட்டாரு, பப்ளிக்லாம் போயிடுச்சு. அவங்க ஃப்ரெண்டு யாரையோ ஒருத்தவன் என்ன பண்ணிட்டான், பைத்தியக்காரன், அவன் வந்து வேற ஒருத்தனை ஷேர் பண்ணிட்டான். அது ஓகேங்களா? அதான் வேற ஒருத்தனை ஷேர் பண்ணி அவன் என்ன பண்ணிக்கிறான், ஓகே நல்லா இது பொருள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஓகே அவருக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு அந்த பொருள். ஓகே அதை பார்த்து நான் அனுப்பின ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பிடிக்கல. அவன் வந்து வேறு எதையும் ஷேர் பண்ணிக்கலாம். அவருக்கு என்ன பண்ணியிருக்கு பிடிச்சிருக்கு. சரிங்களா? அவருக்கு பிடிச்சதுனால என்ன பண்ணியிருக்காரு, நம்ம லிங்க் வச்சுருக்கோம் இல்லையாங்க, நம்ம தான் நாங்கள் போஸ்ட் பண்ணோம். அந்த போஸ்ட் பண்ண லிங்க்கு இருக்கும். அதில் அஃபிலியேட்டோடைய லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கு மூலிமா போயிட்டு அந்த பொருளை வந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டார். ஓகேங்களா? அது மூலிமா பர்ச்சேஸ் பண்ணதுனால இப்போ நாம் போட்ட போஸ்ட்டில் இருக்கிற லிங்க்கை வச்சு அவங்க பர்ச்சேஸ் பண்ணதுனால, அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணதுனால, வாங்கியதுனால நம்மளுக்கு அதில் 30% வரைக்கும் நம்மளுக்கு அதுலேருந்து கமிஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து நிறைய லிங்க் ஜென்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது அன்லிமிட்டட் டாஸ்க் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு 4 மாதத்துக்கு அப்புறமா. ஓகேங்களா? அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பை மோட்ல நிறைய இப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சு இந்த மாதிரி இந்த லிங்க்குக்கு இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும், இந்த லிங்க்குக்கு இவ்வளோ, இந்த பொருள் இந்த இந்த லிங்க்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 5 பொருளுக்கு 5 லிங்க் கொடுத்துறாங்க. அந்த 5 லிங்க் எடுத்துகிட்டு வந்து உங்கள் சோஷியல் மீடியா ஆப்பில் நீங்கள் போடுறீங்க, இல்லை உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கேயாச்சும் அனுப்புறீங்க, இல்லை உங்களுடைய வேறு ஏதாச்சும் அனுப்புறீங்க அப்படின்னா உங்கள் லிங்க் மூலிமா ஏதாச்சும் அதை ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி வாங்கக்குள்ள உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அஃபிலியேட்டோட கமிஷன் என்னது, நீங்கள் ஒரு லிங்க்கை கொடுக்க போகிறீங்க, அவங்க அது மூலிமா வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி போகிறீங்க ஒரு லிங்க்கு, நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அது ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து லிங்க் உள்ள போயிட்டு வாங்குறாருன்னா அதுலேயுமே உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அது லிங்க் வந்து எக்ஸ்பைரி ஆகாமல் இருந்தால் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ லிங்க் மூலிமா போனால் நம்மளுக்கு வந்து கேஷிங் கிடைக்கும், கமிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ஒன்று சேல்ஸ் கமிஷன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். சேல்ஸ் கமிஷன் ரொம்ப ஈஸியான ஒன்று. ஸோ ரொம்பவே அமௌண்ட் அதிகமாக வர வேண்டியது ஒன்று இது. என்னென்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. வேறு எக்ஸாம்பிள் பைமோட். சரிங்களா? டே மச்சான் இதை இன்ஸ்டால் பண்ணிக்க, ஏதாச்சும் பொருள் வேணால் இதில் வாங்கிக்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணோம், ஃப்ரீயாக தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த லிங்க்கை நம்மளோட ரெஃபர் லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். அவளை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோன்னா அந்த லிங்க்கில் போயிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா, மளிகை பொருள் என்ன வேணும்னா அதில் அந்த ஆப்பில் போயிட்டு அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து பை பண்ணி வாங்குவாங்க. சரிங்களா? அப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவனை ஷேர் பண்ணுறேன், அந்த லிங்க்கை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்குள்ளே போய்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறான்னு வச்சுக்கேன். ஸோ அப்போ என் ஃப்ரெண்டு நான் அனுப்பின லிங்க்கை வச்சு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் அவன் வாங்கக்குள்ள எனக்கு அதுலேருந்து ஒரு கமிஷன் வரும். எப்பப்பெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு எப்பப்பெல்லாம் அந்த ஆப்பில் அந்த ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கக்குள்ள கண்டிப்பாக எனக்கு அதுலேருந்து கமிஷன் வரும். அப்போ ஒரு 10 பேர் நீங்கள் அனுப்பின லிங்க் வச்சு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 பேருமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் இந்த ஆப்லேருந்து உங்களுக்கு வந்து பொருள் வாங்குறான் அப்படின்னா அந்த 10 பேர்கிட்டருந்துமே உங்களுக்கு வந்து இன்கம் வரும். சரிங்களா? இதுதாங்க சேல்ஸ் கமிஷன். ஸோ உங்களுக்கு புரியுமா தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது தேர்ட் ஒன். சரிங்களா? இது வந்து அப் டு 10% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் இன்ட்ரோ கமிஷன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இன்ட்ரோ கமிஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் இந்த பிளான் இருக்குது இல்லையா, இந்த பிளான் எடுத்துங்க எஸ்பிஓட இந்த பிளானு. இப்போ உங்களுக்கு கீழே நிறைய பேர் நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கிறீங்க. சரிங்களா? இந்த அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமினுடைய பிளானை அவங்கள்ட்ட கொடுத்து எல்லாமே ஓகேவாக இருக்குது, அவங்களும் இதில் ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா
ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க சரிங்களா. அதில் உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் வரும், அது தனியாக வரும். இன்ட்ரோ கமிஷன் எப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீம் ஒரு 10 பேர் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ அதுலேருந்து உங்களுக்கு அவங்க எப்பப்பெல்லாம் ஏர்ன் பண்ணி எப்பப்பெல்லாம் விட்ரால் எடுக்கிறாங்களோ எல்லா எல்லா அமௌண்ட்லேருந்துமே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, அப் டு 10% வரைக்கும் சரிங்களா. இது ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இல்லை 5 பேர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுமே இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற டாஸ்க் எல்லாமே அவங்களும் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, அவங்களும் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்கம் ஏர்ன் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு கீழே இருக்கிறதுனால உங்கள் டீம் அவங்க இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, அப் டு 10% வரைக்கும் சரிங்களா. இதிலே உங்களுக்கு ஏகப்பட்ட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதுதாங்க 4 டைப்ஸ் ஆஃப் இன்கம் சரிங்களா. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் இன்கம் தான் அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம். ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணணும். பிஃபோராக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ₹1000 ₹5000 உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஆஃப்டர் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் இல்லாமல் ஆஃப்டராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 விதமான இன்கம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரெகுலர் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூன்சர், மைக்ரோ டாஸ்க், கண்டென்ட் ரைட்டு, அது மூலியமாக ஒரு இன்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அஃபிலியேட் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிங்கை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்குள்ள அதுலேருந்து யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறாங்க, அந்த லிங்க் மூலியமாக யாராச்சும் பை பண்ணி வாங்கினா அதுலேருந்து ஒரு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சேல்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஆப்பை ரெஃபர் பண்ண போகிறீங்க, அந்த ஆப்பை ரெஃபர் பண்ணிட்டு அந்த ஆப் மூலியமாக ஆச்சு பை பண்ணி வாங்கக்குள்ள அதுலேருந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் போது இன்ட்ரோ கமிஷன் உங்கள் டீமில் ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேருமே இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா மாதமே அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் வந்து அவங்க எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்பப்பெல்லாம் அந்த மாதம் உங்களுக்கு அந்த இன்ட்ரோ கமிஷன் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ அப்போ இதுதாங்க அந்த ஃபுல் டீட்டெயில். இதில் வந்து உங்களுக்கு ஆஃப்டராக அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு அப்டேட் பண்ண ஒர்க் பண்ணுறீங்களா, இந்த அமௌண்ட்டுக்கு மினிமம் விட்ரால் எவ்வளோ அப்படின்னா ₹2000 மட்டும்தான். ₹2000 இருந்துச்சுன்னா உங்களால் விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். விட்ரால் பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லை, ஆட்டோமேட்டிக் மெத்தட் தான். எவ்ரி 10ஆம் தேதி ஓகேங்களா. இப்போ இன்றைக்கி என்ன மாதம், இன்றைக்கி ஏப்ரல் மாதம், இன்றைக்கி 16 கிட்ட ஆயிடுச்சு சரிங்களா. அப்போது எவ்ரி மந்த்து 10th டேட் அன்றைக்கி உங்களோட பேமெண்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் விட்ராலாம் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன் சரிங்களா. கொடுக்குற மாதிரி தான் அந்த வெப்சைட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் எவ்ரி 10th டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து வந்துடும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சரிங்களா. இதுதாங்க எஸ்பிஓடைய நியூ பிளான் டிடிஎல். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓடைய அஃபிஷியலாக வந்து அவங்க யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ண ஒரு ஃபோட்டோ. அஃபிலியேட் பார்ட்னர்ஸ் அதாவது ஆஃப்டர் ட்ரைனிங் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும் இல்லையா, அது வந்து இது ஏர்ன் அப் டு ₹15,000 உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பர் மந்த்துக்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நீங்கள் பண்ணுற டாஸ்க் கரெக்டாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கமிஷன் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது அஃபிலியேட்டோட கமிஷன், சேல்ஸ் கமிஷன், இன்ட்ரோ கமிஷன், நெக்ஸ்ட்டு ரெகுலர் டாஸ்க் சரிங்களா. பிளான் வேலிடிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணலாம், அந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும். இப்போ நீங்கள் எந்த கம்பெனியில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறீங்களோ கமிஷன் பேஸில் எதில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் லைஃப் டைம் ஓகேங்களா, அந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும் உங்களால் அது வந்து ஏர்ன் பண்ண வைக்க முடியும். பே அவுட்டு மினிமம் ஒரு ₹2000. ஸோ 7 டேஸில் உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும், அவ்வளோதாங்க விஷயம் சரிங்களா. ஸோ அப்போ எஸ்பிஓடைய ஃபுல் பிளான் டீட்டெயில் இந்த வீடியோ தான். ஸோ ஏதாச்சும் டவுட் வச்சா மறக்காம வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அன்பு அஃபிஷியலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன் சரிங்களா. அந்த பிக்சரில் இருந்திருக்கும், இல்லை வேறு வீடியோவில் பாருங்கள், அதுலேயுமே நம்பர் கொடுத்துருக்கேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா. அதில் கூட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளான் இதுலேயுமே பார்த்துட்டு புரிஞ்சுக்கிங்க. இது வந்து ஒரு ஒர்க்கிங் கான்செப்ட் பிளான் சரிங்களா. உங்களால் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இதில் ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து மற்ற கம்பெனி மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா. அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்கீங்க, எல்லாமே ஓகே தான், நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதில் சக்ஸஸாக கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த சந்திக்கிறேன். அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ் பாய்.